ஹாய்ங்க, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி வந்து பெப்பர் சிக்கன் கிரேவி, அது வந்து செமி கிரேவி மாதிரி. அது என்னென்னா போன்லெஸ் சிக்கனாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தது. அதில் வந்து கொஞ்சம் சில்லி போட்டுட்டு சில்லி சிக்கனும் பெப்பர் சிக்கனும் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் எனக்கு என்னென்னா இந்த கொஞ்சமாவது எலும்பு இருந்தால் தான் பிடிக்கும். சரி, அவங்க மற்றவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை வந்து வேக போட்டிருந்தேன். அதுக்கு என்னென்னா மஞ்சத்தூள், கொஞ்சம் நம்ம மேரினேட் பண்ணுறதுக்காக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம்ல, அது கொஞ்சம், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, 2 தக்காளி, கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் எண்ணெயும் விட்டு அதை வந்து ப்ரெஷர் அதாவது சிக்கனுக்கு குக்கரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் நான் வந்து கொஞ்சம் அந்த பெப்பர் சிக்கனுங்கும் போது அந்த உதிரி உதிரியாக ஆகும் இல்லைங்களா, அது மாதிரி பண்ணணுங்கிறதுக்காக குக்கரில் ஒரு 2 விசில் மட்டும் விட்டுருந்தேன். அதுவே தாராளம்தான். அதுக்கப்புறம் அது இறக்கி வைக்கிறதுக்கப்புறம் அந்த பெப்பர் சிக்கனுக்கான மசாலுக்கு வந்து வர கொத்தமல்லி ஒரு 2 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, குருமிளகு வந்து ஒரு 2 ஸ்பூனு, வரமிளகா வந்து ஒரு 6-7 வரமிளகா. இது எல்லாமே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொஞ்சமாக ஒரு சின்ன பட்டை, ஒரு 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை, இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் கசகசா, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட், வெறும் வாணலியில் எண்ணெய் விடாமல் வறுத்துட்டு இந்த மாதிரி பொடியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இது தனியாக பண்ணியாச்சு. இங்கே வந்து சில்லி சிக்கனுக்கு கொஞ்சமாக போன் வந்து இல்லாத பீஸுங்கிறதுனால குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டால் சில்லி சிக்கன் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேரினேட் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முட்டை, சில்லி பவுட்ரு, கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், கொஞ்சம் அரிசி மாவு, மஞ்சத்தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் வந்து தயிர், எலுமிச்சம்பழம், அரை மூடி எலுமிச்சம்பழம், இது மட்டும் போட்டு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெயும் விட்டு அதை தனியாக மேரினேட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த பக்கம் பெப்பர் சிக்கனுக்கு கடாயில் சின்ன வெங்காயம் ஒரு 10-20 சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சோம்பும் கடுகும் 2மே பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு இந்த வேக வச்சுருந்தோம் இல்லையா சிக்கன், அது அந்த தண்ணியோடவே வந்து அளவான தண்ணி தான் நான் வச்சுருந்தேன். அந்த தண்ணியோடவே ஊற்றிட்டோம்னா செமி கிரேவியாக வேணுங்கிறதுக்காக. இதை நம்ம ட்ரை பண்ணோம்னா இந்த ட்ரை ரோஸ்ட் ஆச்சுனாலும் வறண்ட அந்த மாதிரி கிடச்சிரும். நான் கொஞ்சம் செமி கிரேவியாக இருந்தால் சாதம் இட்லிக்கெல்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு பண்ணியிருப்பேன். இந்த இந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம வச்சிட்டோம்னா கொஞ்சம் நம்ம பொடியெல்லாம் போட்டு கொதித்து அந்த மிளகெல்லாம் பரண்டு வரும்போது சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணிருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுறது எதுக்காகனா, நம்ம வந்து அந்த குக்கரில் வேக வைக்கும்போது அந்த மசாலா எதுவும் பிடிச்சிருக்காது அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. அதனால் இதில் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுன்னா அது சூப்பராக இருக்கும். இப்போ இந்த வடைச்சட்டியில் கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பெப்பர் அதிகமாக போட்ட அந்த பொடி, மசாலா பொடி, அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட்டு நமக்கு எவ்வளோ தண்ணி எந்த பதத்தில் வேணுமோ அந்த மாதிரி நம்ம நிறுத்திக்கிட்டோம்னா போதும். நான் இந்த ஸ்டேஜில் உப்பும் பார்த்துக்கிறேன். நான் வந்து உப்பு சிக்கன் வேகும்போதும் கொஞ்சம் போட்டிருந்தேன், இந்த சமயத்துலேயும் கொஞ்சம் போட்டிருந்தேன். எனக்கு இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு நம்ம பொடியெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அந்த பெப்பர் பொடி வந்து உங்களுக்கு அந்த அரோமாவே செம்மையாக இருக்குங்க. அந்த மாதிரி வறுத்து அரைக்கும்போது மிளகு, சீரகம், அந்த தனியாவோட வாசம் அவ்வளோ தூக்கலாக சூப்பராக இருக்கும். இந்த பொடியை நம்ம ஆட் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இது வந்து இன்னும் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வரட்டி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக மூடி வச்சு நம்ம பண்ணிக்கலாம். அப்புறமா கடைசியாக இந்த மாதிரி ஒரு நமக்கு தேவையான ஒரு பதம் பக்குவமாக வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மல்லித்தலை தூவிக்கலாம். என்கிட்ட மல்லித்தலை இல்லை, அதனால் கருவேப்பிலையை வந்து மலைச்சாரல் மாதிரி தூவியாச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கலரே மாறி, எனக்கு இந்த கலரில் இருந்தால் எனக்கு எப்போவுமே இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸ் பிடிக்குங்க. அதனால் இந்த மாதிரி வரும். அந்த பவுடரோட தரம் அந்த மாதிரி இருக்கும் நம்ம வறுத்து செய்கிறதுனால சூப்பராக இருக்கும். இது நான் வந்து சாதம், இட்லி, தோசை இதுக்கு வேணாலும் இது பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து இட்லி நைட்டு டின்னருக்கு, மதியம் நான் சாப்பிடும்போது எடுத்துக்கல, நைட்டு வந்து டின்னருக்கு கொஞ்சம் வச்சு சாப்பிட்டேன். அதனால் இட்லி கூட நான் வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருந்துச்சு. சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், நானுக்கு நல்லாயிருக்கும், ரொட்டிக்கு நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இதோடு நம்ம மூடி வச்சாச்சு. நான் வந்து இட்லி கூட வச்சு சாப்பிட்டேங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம். பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க. டாட்டா.